ஹாய் வணக்கம். திஸ் இஸ் அகிலா சனாஸ் பியூட்டி அகாடமி அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசப்ஷன் லுக் பண்ணுறோம். இந்த பிஃபோர் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஹேர் ப்ரிப்ரேஷனுக்காக மூஸ் போட்டு ரெடி பண்ணிட்டோம். மூஸ் நான் வந்து டாஃப் பிராண்டில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணுறோம். இது டஸ்கி மேக்கப்ன்றதுனால கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஸ்கின் ப்ரெப்பிங்க்கு ஃபஸ்ட்டு கிளென்சிங் போடுறோம். இதுக்கு நடுவில் லென்ஸ் போட மறந்தாச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு ரொம்ப சின்னது இருக்கனால லென்ஸ் போடுறது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. பட் எப்படியோ போட்டாச்சு லென்ஸு. லென்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து க்ரே கலர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு டீ பண்ணுறோம். டோனர் பண்ணுறோம். டோனர் வந்து நான் பிக்ஸி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிக்ஸி பிராண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ப்ரெப் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவுட்கம் ரொம்ப நல்லா வரும். ஸோ ஸ்கின் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் போடுறோம். நான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து இவங்களுக்கு பிஏசியோட ஸ்பாட்லைட் மாய்ஸ்சரைசர் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பிஃபோர் ஸ்ப்ரே பண்ணுறோம். பிஃபோர் மாய்ஸ்சரைசர் ஸ்ப்ரேவும் பண்ணேன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஏசியோட ஆக்வா கிரிப் ப்ரைமர் போடுறேன். பிகாஸ் இது வந்து ரிசப்ஷன் லுக்கு. அவங்க இருக்கிறது வந்து ஏசிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நல்லா வந்து மேக்கப் கிரிப்பாக இருக்கணுன்றதுக்காக ஆக்வா கிரிப் ப்ரைமர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேன் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கின் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறோம். இதில் வந்து டஸ்கி ஸ்கின் இருக்கும்போது கலர் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். டஸ்கி ஸ்கின்னா சில பேருக்கு ஈவனாக இருக்குது. இவங்களுக்கு அப்படி இல்லை. வாய் சுற்றி கருப்பு இருந்துச்சு. அப்புறம் கண்ணை சுற்றி கருப்பு இருந்துச்சு ரொம்ப. அதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிவிட்டு பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பேஸ் கரெக்டாக வந்ததுன்னா மேக்கப் கரெக்டாக வரும். பேஸ் வந்து நீங்கள் ராங்காக போட்டிங்கன்னா மேக்கப் வந்து ஆஷாக க்ரேயாக ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற பொண்ணு ஒரு மாதிரி க்ரேயாக மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பேஸ் வந்து போடுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடுறோம். இவங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து பிஏசி ஃபவுண்டேஷன் ப்ளஸ் அதில் வந்து என்ன சொல்கிறது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்புக்காக அதில் 2 ட்ராப்ஸு ஆக்வா கிரிப் ப்ரைமர் அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் கான்டோர் பண்ணோம். கான்டோர் வந்து ரொம்ப தேவைப்படல. அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கான்டோர் பண்ணிவிட்டு கண்ணுக்கு கீழே இருக்கிற லைன்ஸை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செட்டிங் பவுடர் போடணும். ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிஏசியோட ஹைலைட்டர் போட்டிருக்கேன் சீக்ஸில். அதுக்கப்புறம் க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஹெச்டி மேக்கப்புன்னு போகும்போது க்ரீம் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அகாடமியில் ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ யாருக்காவது கற்றுக்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கால் பண்ணுங்கள். எப்போவுமே நமக்கு ஒரு கைத்தொழில் இருந்தால் தான் நல்லது. ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் வச்சு மேக்கப்பை செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு நம்ம வந்து பேஸ் போடுறோம். நான் எப்போவுமே கண்ணுக்கு வந்து க்ரீம் பேஸ் தான் போடுவேன். என்ன சொல்கிறது கன்சீலரை வச்சு. ஏன்னா இவங்களுக்கு கண் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. கண் ரொம்ப 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 குட்டி. ஐ மேக்கப்பே பண்ண முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு லென்ஸ் எல்லாம் போட்டதால் ஐ கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி காட்டுச்சு பாருங்கள். கண் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு பேஸே ஒரு ஐ மேக்கப் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பேஸ் வந்து ப்ரௌன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்க பிங்க் லெஹெங்கா போட்டாங்க. ஸோ பிங்க் லெஹெங்கா கிளிட்டர் வந்து ஒயிட் கலர் பேர்ல் கலர் கிளிட்டர் கொடுத்தோம். ஏன்னா அவங்க லெஹெங்காவில் பேர்ல் ஒர்க் இருக்குது. ஸோ பேர்ல் கலர் கிளிட்டர் கொடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐ மேக்கப் எவ்வளோ கண் சின்னதாக இருந்ததோ அது அப்படியே பெருசாக ஆகி காட்டுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி கஸ்டமர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தோம்.
ஓகேவா, மேக்கப் பிடிச்சிருக்கான்னு சொல்லி காட்டி கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கார்னரில் ஷிம்மர் போடுறோம், ஐ மேக்கப்போட ஷிம்மர் போடுறோம். அதுக்கப்புறம் காஜல் அப்ளை பண்ணுறோம். ஃபேஸஸ் கனடா காஜல் வந்து பெஸ்ட்டு காஜல். ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்ச காஜல் ஃபேஸஸ் கனடா. அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணுறோம். ஐப்ரோஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப டார்க்காக வேணாம், பிகாஸ் அவங்களே ஆல்ரெடி கொஞ்சம் டார்க்காக தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஐப்ரோ வந்து ஒரு ப்ரௌன் கலரில் பிஏசி பேலட் வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்மட்ச் பண்ணோம். லோயர் லேஷஸில் வந்து ஸ்மட்ச் பண்ணோம். சேம் கலர் டாப்பில் என்ன கலர் பண்ணோம் ஸ்மட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐலைனர் வந்து நான் ஃபார்எவர் 52ஓட ஜெல் பேஸ் ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா கண் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் போல்டாக காட்டலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். லேஷஸ் வந்து ஐ மேஜிக் பிராண்ட்லேருந்து ஹியூமன் ஹேர் லேஷஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அவங்க கண் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபேனில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த க்ளூ கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரிஞ்சதால் அகெயின் கொஞ்சம் லிக்விட் லைனர் எடுத்து அதை ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாமே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டோம் ஃபுல்லாக. ஃபைனலாக லிப்ஸ்டிக் போடுறோம். லிப்ஸ்டிக் ரொம்ப அழகாக வந்துச்சு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு லிப் லைனர் போடணும். அதுக்கப்புறம் லிப் வந்து ஃபில்லிங் பண்ணணும். ஸோ லிப் லைனர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து லிப்பை ட்ரா பண்ணுறதுல தான் உங்களோட லிப் மேக்கப்போட ஃபினிஷிங்கே இருக்குது. ஏன்னா லிப்பு வந்து ட்ரா பண்ணாங்க அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே ஐ மேக்கப்பும் லிப் மேக்கப்பும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெரிய லிப்ஸ் இருக்கவங்களுக்கு ஷைனர் போடாதீங்க. சின்ன லிப்ஸ் இருக்கவங்களுக்கு ஷைனர் போடுங்க. பெரிய லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு மேட் ஃபினிஷிங்லேயே விட்டுருங்க. இவங்களது கொஞ்சம் மீடியமாக தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப வந்து ஷைன் பண்ணலை. கொஞ்சம் மேட்டாக தான் விட்டோம் இவங்களுக்கு. ஸோ ஃபைனலாக லிப்ஸ்டிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லிப்ஸ்டிக் கரெக்டாக இருந்தால் தான் மேக்கப் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லிப்ஸ்டிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. சாரி, இதில் வந்து ஒரு வீடியோ முன்ன பின்ன வந்துருச்சு. ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது வெள்ளூரில். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய 100+ ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. நீங்களும் வந்து கற்றுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயே பார்லர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து நல்லா கற்றுக்கிட்டு பேசிக், அட்வான்ஸ், ப்ரொஃபஷ்னல் 3 லெவல் இருக்குது. ஸோ பாருங்கள், பேக் ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் லுக், டஸ்கி ஸ்கின் லுக் எப்படி இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதனா மேக்கப் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.